போன ஆட்சியில இருக்கும்பொழுது கனிமொழி அவர்கள் எதிர்க்கட்சியாக திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்கவுண்டரை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. மரண தண்டனையே வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற ஒரு நாட்டுல இருந்துட்டு, நம்ப என்கவுண்டர் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாம காவல்துறை சொல்றது மட்டும் தான் நமக்கு வந்து தகவலா இருக்கும். மற்றபடி அந்த தரப்பு என்னன்னே நமக்கு தெரியாது. ஏன்னா வந்து அவர் இறந்துட்டு இருப்பாரு. ஸோ இப்படியான ஒரு சூழல்ல என்கவுண்டர நம்ம என்கரேஜ் பண்றது சரியான ஒரு போக்கா இருக்காது அப்படின்னு அவங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது திமுகவினர் குறிப்பாக கனிமொழி அவர்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்பொழுது இவங்க ஆட்சியில வந்து சென்னை மாநகரத்துக்குள்ளாகவே எல்லைக்கு உட்பட்டே வந்து திரு அருண் அவர்கள் கமிஷனராக பொறுப்பேற்ற பிறகாக 4 என்கவுண்டர் நடந்திருக்கு அப்படின்னு காலையில இருந்து செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இது குறித்துலாம் கனிமொழி அவர்கள் வாய் திறக்காம என்கவுண்டரை வந்து என்கரேஜ் பண்றாங்களா? இது எப்படி அவங்க அணுகுறாங்க அப்படின்றது வந்து நமக்கு தெரியல. இந்த என்கவுண்டர் சம்பவம் அப்படின்றதே வந்து அரசாங்கத்தின் மீது ஏற்படக்கூடிய அந்த பழி சொல்லை களைவதற்கான ஒரு செயலாகத்தான் வந்து பார்க்கப்படுது. நேற்று பார்த்திருப்போம் இந்த செயின் பறிப்பு சம்பவம் நடைபெற்ற பிறகாக அரசின் மீது பலரும் குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டு இருந்தாங்க. பாருங்க கையால் ஆகாத அரசு, காவல்துறை வந்து ஒழுங்கா செயல்படல அப்படி இப்படி நிறைய அவங்க ஆதங்கத்தை வந்து சமூக வலைதளங்கள் மூலயமாக பதிவு வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ என்கவுண்டர் நடைபெற்ற பிறகாக மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? பரவாயில்ல ஒரு கொள்ளையனை வந்து என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. இனிமே தமிழ்நாட்டுல சென்னையில வந்து கொள்ளை சம்பவமே வந்து நிகழாது. ஒரு சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க காவல்துறை. அப்படின்ற அந்த கோவத்த வந்து குறைப்பதற்கான ஒரு வேலையாகத்தான் இந்த என்கவுண்டர், அப்புறம் வந்து அடிச்சு கைய உடைக்கிறது, அப்புறம் கேட்டா பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டாங்க அப்படின்னுவாங்க. சரி அது எல்லாருக்குமே தெரியும். என்ன நடந்திருக்கும் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி எல்லாருமே வந்து வழுக்கி வழுக்கி விட முடியும்? ஸோ அதெல்லாம் வந்து நம்புற மாதிரி இல்ல அப்படின்றது பலருடைய கருத்தாக இருக்கு. ஓகே அது ஒரு பக்கம் இருக்க. இது எல்லாமே வந்து அரசாங்கத்தின் மீது ஏற்படக்கூடிய அந்த கோவத்தை குறைப்பதற்கான வேலைகள் தானே தவிர்த்து, இது குற்றத்தை வந்து குறைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது பெரிய அளவு நிகழ்ந்த மாரி தெரியல அப்படின்றது தான் பலரும் சமூக வலைதளங்கள் மூலியமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த என்கவுண்டர் இல்லாம ஜெனரலாவே வந்து என்கவுண்டர் அப்படின்ற அந்த சம்பவம் குறித்து உங்களுடைய கருத்து என்ன? ஆதரிக்கலாமா? எதிர்க்கலாமா? எப்படி அணுகுவது அத? அப்படின்றத குறித்துலாம் உங்களுடைய பார்வைய நீங்க கீழ கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.